Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் லெசன்ஸ் சாப்டர் 8 சாப்டரோட நேம் ஸ்ட்ரோக் எஸ் அண்ட் Z பார்க்க போகிறோம். லாஸ்ட் சாப்டரில் வந்து சர்க்கிள் எஸ் அண்ட் Z எப்படி எழுதுறதுன்றதை பார்த்துருந்தோம். இந்த சாப்டரில் எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரோக் எஸ் அண்ட் Z எழுதுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இனிஷியலாவோ இல்லைனா ஃபைனலாவோ வவ்வல் வந்துருச்சு அப்படின்னா, அதாவது இனிஷியலாக வவ்வல் வந்து அதுக்கப்புறமா எஸ் சவுண்டு, எஸ்க்கு அப்புறமா எண்டிங்கில் வந்து வவ்வல் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரோக்கு தான் எழுதணும். ஓகேங்களா? லாஸ்ட் சாப்டர் பார்த்ததுக்கு அப்படியே உல்ட்டா. ஓகே, வவ்வல் வரல அப்படின்னா எஸ் சர்க்கிள் போட்டு முடிச்சிடலாம். ஸ்டார்டிங்லையுமே வவ்வல் ஆரம்பிக்கலாம்னா நம்ம சர்க்கிள் வந்து போட்டுக்கலாம். ஆனால் வவ்வல் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்ட்ரோக் எஸ் அண்ட் இசட் தான் வந்து எழுதணும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது சாக், ஆஸ்க் இந்த ரெண்டு வேர்டு எடுத்துக்கலாம். இதில் சாக், ஆஸ்க் இல்லைனா ஆஸ்க் எப்படி? இதில் பாருங்க, ஆ இஸ்ஸு இக்கு. இதை பிரிச்சிங்க அப்படின்னா இஸ்ஸு ஆ இக்கு. இதில் இனிஷியலாக வவ்வல் வந்திருக்கு, அதுக்கப்புறமா தான் எஸ் சவுண்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே எஸ்ஸில் தான் ஆரம்பிக்குது. அப்போ இனிஷியலாக வவ்வல் வந்துருச்சுன்னா நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தான் எழுதணும்னு சொல்லியிருந்தேன். எஸ்ஸு கே, ஆக்கு வந்து வவ்வல் வச்சிடுறோம். இந்த இடத்துல சாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் தான் ஆரம்பிக்குது. அதனால் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எஸ்ஸு கே ஆ வவ்வல் நம்ம இங்கே வந்து வச்சிடலாம். இதை படிக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கிள் தான் படிக்கணும், அதுக்கப்புறமா தான் வவ்வல் படிக்கணும். அப்போ எஸ் ஆ இக்கு சாக்கு. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வவ்வல் தான் படிக்கணும். ஆ எஸ் கே ஆஸ்க் அப்படி வந்து படிக்கணும். ஓகேங்களா? இனிஷியலாக எப்படின்னு புரியுதுங்களா? இப்போது அதே மாதிரி ஃபைனலாக வந்து பார்ப்போம். ஃபைனலாக பார்க்குறப்ப ரெண்டு வார்த்தை எடுத்துக்கலாம். பிசி, பீஸ். பிசி, பீஸ். ஓகே, இது எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். இப்பு கூட்டல் ஈ கூட்டல் இஸ்ஸு கூட்டல் இ. இது இப்பு கூட்டல் ஈ கூட்டல் இஸ்ஸு. இப்போ நம்மளுக்கு மெயினானது என்னென்னா, இந்த இடத்துல எஸ்ஸுக்கு அப்புறமா வவ்வல் வருது, இந்த இடத்துல எஸ்ஸுக்கு அப்புறமா வவ்வல் வரல. அப்போ எண்டிங்கில் பிசின்றத பி எழுதிட்டு சர்க்கிள் போடக்கூடாது, ஏன்னா வவ்வல் வந்திருக்கு. எஸ் எழுதிட்டு இந்த இடத்துல வவ்வல் வைக்கணும், பிசி அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து இஸ்லேயே முடிஞ்சிருது. அப்போ பி எஸ் சர்க்கிள், இந்த இடத்துல வந்து வவ்வல். ஓகே, இங்கே படிக்கிறப்ப பாருங்கள், ஃபஸ்ட்டு பி படிக்கணும், அப்புறமா இந்த இ வவ்வல் படிக்கணும், அப்புறமா தான் எஸ் சர்க்கிள் படிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்லேயும் சரி லாஸ்ட்லேயும் சரி சர்க்கிள் வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து லாஸ்ட்டாக தான் படிக்கணும். அப்போ பீஸ், இந்த இடத்துல பி சி, பிசி அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட். ஆரம்பத்தில் வவ்வல் வந்து அதுக்கப்புறமா எஸ் வந்துச்சுன்னா ஸ்ட்ரோக்கு தான். ஓகே, அதே மாதிரி எண்டிங்கில் எஸ் வந்துட்டு வவ்வல் வந்துச்சுன்னா ஸ்ட்ரோக்கு தான். ஓகே, மற்ற இடத்துல நம்ம வந்து சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 3 ரூல் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சா பெஞ்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வேர்டு. சா பெஞ்சுன்றது காம்பவுண்ட் வேர்ட்னா அது ரெண்டாக பிரிச்சிங்கன்னா சான்றது ஒரு மீனிங் கொடுக்கும், பெஞ்சுன்றது ஒரு மீனிங் கொடுக்கும். இந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து மீனிங் கொடுக்கறது காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து இதில் எப்படி எழுதணும்னா, சா இந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வரப்போ சா எப்படி எழுதுவோம்? சா இஸ்ஸு ஆ, கரெக்டுங்களா? இப்போ இஸ்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சர்க்கிள் போட்டு இப்படி ஒரு புள்ளி வைக்கக்கூடாது. ஒரே ஒரு எஸ் வந்துச்சுன்னா நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ்க்கு தான் போகணும். அப்போ சான்றது ஃபஸ்ட் பிளேஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி நம்ம வந்து எழுதுவோம், சான்னு சொல்லிட்டு. சா பெஞ்சுன்னு வரப்போ சாவை எப்படி எழுதுவோமோ அதை எழுதிட்டு தான் அதுக்கப்புறமா பெஞ்சு ஸ்ட்ரோக் எழுதணும், சா பெஞ்ச் அப்படின்ட்டு. இதுதான் ரூட் வேர்டு. சாவை நம்ம எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் சா பெஞ்சுமே வந்து எழுதணும். ஓகே, இப்போ ஈஸ் இந்த வேர்டு எப்படி எழுதுவோம் அப்படின்னா இப்படி எழுதுவோம், இ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டிசீஸ்ன்னு வரப்போ நம்ம வந்து எப்படி எழுதணும்னா டிஸ்ஈஸ், டிஸ்ஈஸ் இப்படி தான் நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ரூல். அடுத்து இனிஷியல் எஸ்க்கு அப்புறமா ஓகே நமக்கு
ட்ரைஃபோன்ஸ் வந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, இனிஷியல் எஸ்க்கு அப்புறமா நம்மளுக்கு ட்ரைஃபோன் வந்துச்சுன்னா நம்ம வந்து எஸ் தான் வந்து ஸ்டோக் எஸ் தான் வந்து எழுதுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் பார்ப்போம். சயின்ஸ் எஸ்ஸில் தானே ஆரம்பிக்குது, சர்க்கிள் போட்டுடலாம். அதாவது இப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுதக்கூடாது. ஓகேங்களா, இந்த மாதிரி இனிஷியல் எஸ்க்கு அப்புறமா ட்ரைஃபோன் வந்துச்சுன்னா ஃபுல் ஸ்டோக் எழுதிட்டு அப்புறம் என்எஸ் எழுதிட்டு சயின்ஸ் இப்படி தான் நம்ம வந்து எழுதணும். சிவியர் இதுவுமே இப்படி எழுதக்கூடாது. ஓகே, இது வந்து தப்பு, இதுவும் தப்பு. சிவியர் எப்படி எழுதணும் அப்படின்னா சி டவுன்வர்ட் ஆர் போட்டுட்டு அந்த யூவியை அந்த ட்ரைஃபோன் நம்ம வந்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி இனிஷியல் எஸ்க்கு அப்புறமா ட்ரைஃபோன் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்டோக்ஸ் தான் எழுதணும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா ஒரு எஸ் வருது. ஓகே, அதுக்கப்புறமா வவ்வல் வந்துட்டு உடனே இன்னொரு எஸ் இல்லைனா இசட் வருது. இந்த மாதிரி வந்துச்சுனாலுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு வந்து ஸ்டோக் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போது சீஸ் இந்த வேர்டு எப்படி எழுதுவோம் பாருங்கள். எஸ்ஸு எஸ் சர்க்கிள். ஓகே, ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு ஒரு இஸ்ஸு, அப்புறம் இ வவ்வல், அப்புறமா இன்னொரு எஸ் இருக்குது. இப்போ படிக்கிறப்ப சீஸ் இப்படி நம்ம வந்து படிக்கணும். ஓகேங்களா, சாசர் சாசர் இஸ்ஸு ஆ இஸ்ஸு இரு இஸ்ஸு வந்துடுச்சு, அப்புறம் வவ்வல், அப்புறம் திரும்பியும் இஸ்ஸு தான் வருது. இப்படி வரப்போ ஃபஸ்ட் இஸ் வந்து நம்ம ஸ்டோக் தான் எழுதணும். சாசர், அப்போ சாசர் இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எழுதணும், சாசர் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அதுக்கப்புறமா ஓயூஎஸ், ஓகே, சினியூவஸ், டாச்சுவஸ், ஜாயஸ், அந்த அஸ் இந்த ஃபைனல் சிலபல் வந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எஸ் ஸ்டோக் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து டிப்தாங்கோ இல்லைனா வந்து ட்ரைஃபோன்ஸோ வந்து இருக்குங்க. ஓகேங்களா, இப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக எஸ் ஸ்டோக் தான் யூஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஜாயஸ், இது பாருங்கள், ஜாயஸ், ஜாய இப்படி எழுதிட்டு அந்த அஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோக் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஜாயஸ். சினியூவஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா சினியூவஸ், சீக்கிங்க வவ்வல், யூவேக்கு யூ சினியூவஸ். அவ்வளோதாங்க இந்த சாப்டர். லாஸ்ட்டு 2 சாப்டரில் எங்கெங்கெல்லாம் வந்து எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணுறது, எங்கெங்கெல்லாம் வந்து எஸ் ஸ்டோக் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். இந்த சாப்டருக்கான எக்ஸசைசஸ் 27, 28. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே 3 to 5 லைன்ஸ் வந்து எழுதி பார்க்கணும். இதுக்கப்புறமா நம்ம வந்து கிராமலாக்ஸ் 6 வந்து பார்ப்போம். அதை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.